இந்த ஆண்டு 16,500 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறை, ஈரோடு மஞ்சள், கொப்பரை தேங்காய் விற்பனைக்கான கூட்டுறவு சங்கங்களில் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து ஈரோடு திண்டல்மலை தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அளவில் கூட்டுறவில் கடந்த ஆண்டு கடன் பரிவர்த்தனை 86,000 கோடி ரூபாய்க்கு இருந்ததை 1,00,000 கோடி ரூபாய்க்கு உயர்த்தி இலக்கு நிர்ணயித்து உள்ளதாக தெரிவித்துள்ளார். பஞ்சப்பூர் பேருந்து முனையம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அமைச்சர் KN நேரு நேரில் சென்று ஆய்வு செய்தார். திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து முனையம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த கட்டுமான பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் முடிப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது என்றார். புதிய பேருந்து நிலையம் 430 கோடி செலவில் கட்டப்பட்டு வருகிறது என்றும், மேலும் புதிய மார்க்கெட் 330 கோடி செலவில் கட்டப்பட்டு தயார் செய்ய உத்தரவு இடப்பட்டு உள்ளது என்றும் தெரிவித்தார். மிகப்பெரிய திட்டம் இது. கிட்டத்தட்ட முதல் ஆரம்பிச்சது 280 கோடி கொடுத்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட 430 கோடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து, அது 130 கோடி டெர்மினல் வந்துச்சு, 330 கோடி இது வந்துச்சு. இப்போ மார்க்கெட் வந்து எங்களை வந்து கலெக்ஷன் பண்ணி கட்ட சொல்லிட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. அதனால இது மூணுமே வேலை சேர்ந்த மாதிரி திருச்சிக்கு. அதோட நம்ம கோரையாறு பாலம் வந்து 3 திட்டம் 3 இதா போட்டாங்க. 2 இதுக்கு பணம் கொடுத்தாங்க. நம்ம எங்க இலாக்காவிலேயே நம்ம 40 அடி சாலையா சில்க் சாலை போடுறோம். கோரையாறுல இருந்து இங்க பஞ்சப்பூர் வரைக்கும், அங்க புடமட்டிலிருந்து பஞ்சப்பூர் வரைக்கும் நடுப்புற ரயில்வே மேம்பாலம் ஒன்று வந்து, வயலூர் ரோடு மேம்பாலம் வந்து, அதெல்லாம் சேர்த்து அந்த வேலையை தொடர்ந்துருக்கு. அது கிட்டத்தட்ட 400 கோடி அந்த வேலையை. திருச்சியில் கஞ்சா குடிபோதையில் அடிக்கடி தொல்லை செய்த ஆட்டோ ஓட்டுநரை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய மனைவி உள்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். திருச்சி சஞ்சீவி நகர் வாடாமல்லி தெருவைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் குணசேகரன். இவர் குடிபோதைக்கும் கஞ்சாவுக்கு அடிமையான நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த குணசேகரன் தனது மனைவி சுலோச்சனா, தாய் காமாட்சி ஆகியோருடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதன் பிறகு வீட்டிற்குள் சென்று படுத்து உறங்கியுள்ளார். அப்பொழுது காமாட்சியின் உறவினர்கள் 3 பேர் வீட்டிற்குள் வந்துள்ளனர். வீட்டில் இருந்த காமாட்சியும் சுலோச்சனாவையும் வீட்டிற்கு வெளியில் வந்து அமர்ந்து கொண்டனர். அப்போது இவர்கள் மூவரும் உள்ளே சென்று குணசேகரனின் உடலில் ஊசியை செலுத்திவிட்டு கழுத்தை நெரித்து கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டு நாடகம் ஆடியுள்ளனர். பின்னர் குணசேகரனின் உடல் பரிசோதனையில் அவர் கொலை செய்யப்பட்டது அம்பலமானது. இதனையடுத்து மனைவி உள்பட 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் மகளிருக்கான கடல்பாசி வளர்ப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மத்திய அரசின் தேசிய தொழில்நுட்ப கழக வளாகத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மகளிர் மாநாடு நடைபெற்றது. இவ்விழாவில் காரைக்கால் பகுதியில் மகளிருக்கான கடல்பாசி வளர்ப்பு திட்டம், மீனவ பெண்களுக்கான கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கி வைத்தல், தீனதயாள் வாழ்வாதார மகளிர் மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி மாநில சபாநாயகர் செல்வம், புதுவை அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற படகு போட்டியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் மீனவர்கள் இடையிலான படகு போட்டி நடைபெற்றது. இந்த படகு போட்டியை புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த படகு போட்டியில் 11 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் படகு போட்டியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் காரைக்கால் கடற்கரைக்கு வருகை தந்தனர். மேலும் போட்டியில் வெற்றி பெற்ற மீனவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசு மற்றும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.